நோன்பு 30 நாளும் இந்த கீரையை வந்து யாருமே வந்து திரும்பி பார்த்துருக்க மாட்டோம். விடிய காலையில் 4 மணிக்கு இந்த கீரைலாம் யாருப்பா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சிக்கன் மட்டன் அப்படியே சாப்பிட்றதுனால இப்போ காய்கறி அது மாதிரி கீரை இதெல்லாம் நிறையா செஞ்சிட்ருக்கேன். முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சேன். முருங்கைக்கீரையிலேயே நம்ம கூட்டு செய்யலாம், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். காய்கறியில் தான் நம்ம கூட்டு செய்வோம், ஆனால் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் எப்படி கூட்டு செய்யுதுன்னு பார்த்துருவோம். மண்சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் கடுகு அதோட உளுந்து காஞ்ச மிளகாய் 3 போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும்லாம் தேவையில்ல. அது கூடவே நீங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து சிறு கசக்கிற கீரையாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கசப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியிலே மஞ்சத்தூளி கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சி வச்ச கீரையை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. கசப்பு இல்லாமல் இருந்தால் தான் கீரையை வந்து பசங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்லா வெந்திருந்தால் தான் பெரியவங்க சாப்பிடுவாங்க. அந்த தண்ணியிலே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போடாமல் வேக வச்சா நமக்கு கீரையுடைய கலர் வந்து அப்படியே வந்து கிடைக்கும். மஞ்சத்தூள் போடும் போதே உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ கீரை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தளர்வாக இறக்கிக்கோங்க. கீரை நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களும் அதே மாதிரி சாப்பிடுவாங்க, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி கீரை எடுத்த அளவுக்கே பருப்பு வந்து சேர்க்கணும், அப்போ தான் அந்த கீரை கூட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தேங்காய் மட்டும் தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை மெயின் டிஷ்ஷை நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. அப்போ வந்து நம்ம சாப்பாடோட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது. இப்போ கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.